நீங்கள் என்ன பண்ண போகிறோம்? கேரட் சாதம். இவ்வளோ என்ன ஊற்றணுமா? அது என்ன கொஞ்சோன்னு தான், அது பார்க்க உனக்கு அப்படி தெரியுது. கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு இது உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பு. பச்சை மிளகாய். கருவேப்பிலை. உப்பு கொஞ்சம் போட்டால் சீக்கிரம் வணங்கும், அதனால் லைட்டாக உப்பு. கேரட். லைட்டாக மஞ்சத்தூள். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் காரம் வேண்டாம், அண்ணனுக்காக கொஞ்சோண்டு, நம்ம பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சோண்டு. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, தண்ணியெல்லாம் சேர்த்தா சதன்னு ஆகிடும். மதியானத்துக்கு சாதம் ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் ஆமாம் அதனால் இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தோம்னா நல்லா வணங்கிடும். இதில் இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு போடலாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு போடலை. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடும். கேரட் சாதமும் முருங்கைக்காய் வறுவலும் கொடுத்து அனுப்பலாம். இந்த முருங்கைக்காய் ரொம்ப சிம்பிளாக செஞ்சது, ஒன்றுமே போடாமல் வெறும் மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு செஞ்சேன், அவ்வளோதான்.